அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 57ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளில் நீர் அணுகி பயப்படாதே என்றீர் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவருடைய மனிதர்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சூழ்நிலைக்குள்ளே கர்த்தராகி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற அநேகரை நாம் கண்டிருக்க முடியும். எனவேதான் இங்கே எரேமியா புலம்பி சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளில் நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஏனென்றால் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என்னை ஒரு பட்சியை போல வேட்டையாடினார்கள். காவல் கிடங்கில் நான் கிடந்தபோது என் பிராணனை ஒடுக்கி என் மீது கல்லை வைத்தார்கள். தண்ணீர் என் தலை மீது புரண்டு போனது. வேதம் சொல்லுகிறது, வெள்ளம்போல் சத்துரு வந்தாலும் ஆவியானவர் குடியேற்றுவார் என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். எனவே இங்கே எரேமியா சொல்லுகிறார், தண்ணீர் என் தலை மீது புரண்டது, எனக்குண்டான நிந்தையை கண்டீர், அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர், வானங்களுக்கு கீழாக அவர்கள் இல்லாதபடிக்கு அழித்து விட்டீர் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில உண்டான நெருக்கத்தை நாம் பார்க்கிறோம். அவர் நெருக்கத்தின் மத்தியிலே, ஆண்டவரே என் எதிராளிகளுக்கு நீர் இருதயத்திலே வேதனை கொடும், வானங்களுக்கீழாக அவர்களை அழித்து போடும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் அவர் எவ்வளவு வெகுவாக பாடுபட்டு இருப்பார், எவ்வளவு வெகுவாக வேதனைக்குள்ளே கடந்து சென்றிருப்பார். ஒருவேளை என் மீது கல்லை வைத்தார்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையெல்லாம் நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, ஒருவேளை இது போன்ற ஒரு சூழ்நிலையிலே நீ காணப்படலாம். முகாந்திரம் இல்லாமல் உன்னை பகைக்கிறவர்கள் அநேகராய் காணப்படலாம். அது மாத்திரமல்ல, ஒரு பட்சியை போல உன்னை வேட்டையாடுகிறவர்கள் அநேகராக இருக்கலாம். உன் பிராணனை நசுக்கி போட வேண்டும், கொன்று போட வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறவர்கள் இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்குண்டான நிந்தையிலே நீ மிகவும் சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். யாரெல்லாம் உன்னை முகாந்திரமாய் பகைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை ஒரு பட்சியை போல வேட்டையாடினார்களோ, யாரெல்லாம் உன்னை மிகவும் நிந்தித்தார்களோ, உன் மீது கல்லறிந்தார்களோ, உன் மீது சொல்லறிந்தார்களோ, அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் உன்னை அற்பமாய் எண்ணினார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுக்கிறார் என்பதாக நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நீதிமான்களை பகைக்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் தீவிரமாய் செயல்படுகிறவர்களை ஆண்டவரே இந்த வானத்தின் கீழே அவர்கள் இராதபடி அழித்து போட்டீர் என்ற வசனத்தின்படியே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இன்று காண்கிற எகிப்தியனை நீ இனி காண்பதில்லை, நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய், அவர்கள் இல்பொருளானார்கள் என்ற வார்த்தையின்படியே
உனக்கு எதிராய் செயல்பட்டவர்களை கர்த்தர் வானத்தின் கீழே இராதபடிக்கு அழித்து போட்டார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் உனக்கு ஒத்தாசை அனுப்ப போதுமானவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நெருக்கத்தின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்கள் எதிராளிகளை உங்கள் கண்களுக்கு முன்பதாக தாழ்த்தி போட வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்திலே நாம் ஆண்டவரையை நோக்கி பார்ப்போம். நாம் நெருக்கத்திலிருந்து வெளியே ஆண்டவர் நம்மை கொண்டு வரும்படியாய் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்குள்ளே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வாராக. ஆமென். ஆம்.